16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை 17 காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது சொல்றாரு. உலகம் அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, உலகத்துக்கு இந்த சத்திய ஆவியானவர் யாருன்னு தெரியாதான். நிறைய பேருக்கு ஆவியானவரை பற்றி தெரியலன்றாரு. ஆவியானவர் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வர்றாரு, எப்படி ஒரு மனுஷனுக்கு ஆவி கிடைக்கும்? 16வது வசனத்துல சொல்லுது, இயேசு பிதாவிடத்துல ஜெபிப்பார். ஜெபிக்கும் பொழுது பிதா இயேசு கிறிஸ்துவோட ஜெபத்தை கேட்டு, யார் ஒரு மனுஷன் தேவனுடைய கட்டளையின்படி வாழ்றானோ அந்த மனுஷனுக்கு பரிசுத்த ஆவி பிதாவினால் கொடுக்கப்படுகிறது அப்படின்ட்டு வருது. கற்பனையில யாரெல்லாம் வாழ்றாங்களோ, தேவனுடைய சத்தியத்துல தேவனுடைய கற்பனையில யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்காக இயேசு ஜெபிக்கிறார். பின்பு அந்த ஜெபத்தை கேட்டு பிதாவாகிய தேவன் ஆவியானவரை கற்பனையில வாழுற மனுஷனுக்கு கொடுக்கிறார். இப்படித்தான் ஆவியானவர் நாம பெற முடியும். முக்கியமான பாயிண்ட் சொல்லுது, கர்த்தர் இடத்துல அன்பு கூறுறோம். நிறைய பேர் எனக்கு கர்த்தரை தெரியும், எனக்கு கர்த்தரை தெரியும் அப்படின்றோம். அவர் சொல்றாரு, கர்த்தரை தெரியும் சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, கர்த்தரை அன்பு கூறுறன்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மாறாக கர்த்தரை தெரியும் சொல்ற மனுஷனும் கர்த்தரத்தில் அன்பு கூறுறன்னு சொல்ற மனுஷனும் அவருடைய கட்டளைகள் படி நடக்கணும்ன்றார். அவருடைய கற்பனைகள் படி நடந்துட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார், நீங்கள் நல்ல நிலைமைக்கு மாற முடியும் அப்படின்ட்டு சொல்றார். அப்ப கற்பனை தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் கற்பனை ரொம்ப முக்கியமா இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் ஆவியானவரை பெறுவதற்கு ஜெபம் முக்கியம் அல்ல, உபாசம் முக்கியம் அல்ல, ஆவியானவரை பெறுவதற்கு கற்பனை தான் முக்கியம் அப்படின்றார். ஏன் அப்படின்னா, கற்பனை தான் பரிசுத்தம், பரிசுத்தம் தான் கற்பனை. நீங்க எந்த அளவுக்கு பரிசுத்தம் ஆக்கப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு கற்பனையில நல்லா வளர்றீங்களோ, அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆவியானவர் கிடைக்க முடியும் அப்படின்றார். போன வாரத்துக்கும் முந்தின வாரத்தில் 2 கற்பனை பத்தி பேசிட்டேன். இந்த வாரம் 3வது கற்பனை. 3வது கற்பனை என்ன? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்றது. நல்லா கேட்கணும், இதெல்லாம் ரொம்ப அற்புத விதமான வார்த்தைகள். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தக்கூடாது. இங்கிலீஷில் வருது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நான் கெட்டு போயிட்டேன், உடனே சொல்லுவோம் பாருங்க, கர்த்தர் கைவிட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் நோய் வந்துடுச்சு, கர்த்தர் அடிச்சிட்டாரு, கர்த்தர் கைவிட்டாரு, கர்த்தர் அடிச்சிட்டாரு, கர்த்தர் தான் இதெல்லாம் செஞ்சாரு, கர்த்தர் நல்லா அடிப்பாரு, அவரு மோசமான தெய்வம் மாதிரி அவர் ஒரு பிசாசுக்கு நிகராக சித்தரிக்க கூடாது. எல்லா பலவீனமும் கர்த்தரால் தான் வருது என்று சொல்லக்கூடாது அப்படின்றார். அப்படி சொல்லாம இருந்தாலே ஆவியானவர் உங்களுக்குள்ள வர முடியும். சில நேரத்தில் கர்த்தரை கைவிட்டுருவோம், சில நேரத்தில் கர்த்தரை தூசிப்போம், கர்த்தரை அவமானப்படுத்துவோம், சில நேரத்தில் கோபம் வரும்போது சபைக்கு வர மாட்டோம், சில நேரத்தில் கோபம் வரும்போது ஜெபிக்க மாட்டோம், வேதம் படிக்க மாட்டோம், படிச்சு என்ன கிடைச்சது என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. இது எல்லாமே கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தரை தூசிக்கிறது. கர்த்தரை தூசிக்கிறது ஒண்ணுதான், கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறது ஒண்ணுதான். கர்த்தருடைய நாமத்தில் தூசிச்சாலும் கர்த்தருக்கு தான் போய் சேருது வேதனை, கர்த்தரை தூசிச்சாலும் கர்த்தருக்கு தான் போய் வேதனை சேருகிறது. அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு காலமும் கர்த்தரை நம்ம என்ன செய்யக்கூடாது, தூசிக்க கூடாது அப்படின்றார். 3 முக்கியமான சாம்பவான்கள் தூசிச்சதை முதல்ல சொல்றேன் நான், அப்புறமா படிப்படியா போலாம். 1 பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயு 1:3, உன்னுமே நான் தூசிக்கிறவனா இருந்தேன் அப்படின்றார். முன்னாடி என்ன நடந்தாலும் அவர் கர்த்தரையே தூசிச்சுட்டு இருப்பார். என்ன பலகீனம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரையே தூசிப்பார். ஆனா அவர் சொல்றாரு, பிரதான பாவி நான் தான், பாவிகளில் பிரதான பாவி நான், பெரிய பாவியா இருக்கிற நான் சில காரியங்கள் செய்யும் போது எனக்கு வாய்க்க மாட்டேங்குது, அதனால என்ன பண்றேன், கர்த்தரை தூசிச்சிடுறார். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை தூசிக்க காரணம் என்னன்னா, தன் பாவத்தை மறக்கிறதுனால, தன் பாவத்தை பெருசா தனக்கு எடுத்துக்கொள்ளாதனால கர்த்தரை தூசிக்கிறான். கர்த்தரை துதிக்கிற மனுஷன்
தன் பாவத்தை கணக்கு போடுறான். என் பாவத்தை கணக்கு போட்டு இது என்னால் உண்டானதா தேவனால் உண்டானதா என்று கணக்கு பார்த்து அவன் கணக்கு பார்க்க முடியும் போது தன்னால் உண்டான பாவத்துக்கு தான் தனக்கு ஆக்கினை உண்டாகிறது என்று அறிந்து தேவனை தூசிக்காமல் தேவனை மையப்படுத்துவான். பவுல் அந்த கோட்பாடுல தான் எழுதுறாரு. முன்னமே அப்படின்றார், முன்னாடி நான் கர்த்தரை தூசிப்பேன், ஒரு காலத்துல கர்த்தரை தூசிப்பேன், ஏன்னா எனக்கு சத்தியம் சரியா தெரியாது, அதனால கர்த்தரை தூசிப்பேன், இப்ப தூசிக்க மாட்டேன் அப்படின்றார். 2, யோபுடைய மனைவி. யோபு வீட்டில் இருக்க சொத்து போயிட்டு 10 பிள்ளை போயிட்டு, நிலங்கள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டங்கள் எல்லாம் பிசாசு கொண்டு போயிட்டு, கொண்டு போன உடனே யோபுடைய மனைவி தூசிச்சாள். அது யோபுடைய மனைவி தூசிச்சால் எப்படி தெரியுது? எல்லாம் நட்டப்பட்ட பின்னாடி யோபுடைய மனைவி யோபுட்ட போய் சொல்றாங்க, தேவனை தூசிச்சு கர்த்தரை விடு அப்படின்றது இந்த அம்மா சொல்லுது. அப்படின்னு இந்த அம்மா ஏற்கனவே வீட்டில் பிரச்சனைகள் பல வந்த உடனே தூசிச்சிட்டு அதுதான் காமிக்குது. அப்போ பெரிய ஜாம்பவான் இவங்க எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனிடத்துல வாங்கி தின்னு நல்லா ஜெபித்து நல்லா துதித்து நல்லா ஆராதிச்சு நல்லா பாடி நல்ல பிரம்மாண்டமாய் கிழக்கத்திய புத்திரர்கள் மகா பெரிய ராணியை போல வாழ்ந்தவள் யோபுடைய மனைவி. ஆனா குடும்பத்துல போராட்டங்கள் வந்த உடனே தேவனை தூசித்தாள் இருக்குது. நல்லா கேளுங்க, தூசித்தாள் இருக்குது. இப்படி நம்ம ஆகக்கூடாது. 3வது லேவியர புஸ்தகம் 24:10. இதுல நல்ல அற்புதமான புஸ்தகம் இது. தான் கோத்திரத்துல திப்ரியின் குமாரத்தி சொலோமித் அப்படின்னு ஒரு மனுஷி வரா. அந்த மனுஷி எகிப்துல இருக்கும்போது ஒரு எகிப்தியனை லவ் பண்ணி கட்டிட்டான். கட்டின பின்னாடி அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் எகிப்துல இருந்து இஸ்ரவேல் கூட வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல இஸ்ரவேலருக்கு பிறந்த ஒரு பையனுக்கு பிறந்திருக்கிறான். 2 பேருக்கு சண்டை வரும்போது இஸ்ரேல் ஸ்திரிக்கும் எகிப்து புருஷனுக்கும் பிறந்த பையன் சண்டை போட்டதுல கர்த்தரை தூசிச்சான் இருக்குது. அப்போ பைபிளை பார்க்கும்போது பெரிய பெரிய சாம்பவான்கள் எல்லாருமே கர்த்தரை தூசிக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு 10 கட்டளை இருக்கு. 10 கட்டளையில 3வது கட்டளையில இருக்கிறது என்னதுன்னு தெரியல. நானும் இன்னைக்கு பார்க்கிறேன் பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் கர்த்தரை தூசிக்கிறாங்க. கர்த்தர் அடிப்பாரு, அவர் அடி பயங்கரமா இருக்கும், அவர் அடியை நம்ம கணக்கு பார்க்க முடியாது, அவர் அடிச்சாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பேசுறோம் பாருங்க. அப்புறம் கிடையாது, எல்லாம் பைபிள் நல்லா படிக்கணும் அப்படி கிடையாது இல்லையா? தெய்வம் தம்முடைய குமாரனை அனுப்பி பூமியில ரட்சிக்க வந்தார் இருக்குது. தெய்வம் அவர் தான் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர்ன்றோம், அவர் அடிப்பார்ன்றோம். ஆனா அவருடைய கேரக்டர் குமாரன்றத்துல வரும்போது எப்படி வருதுன்னா ரட்சிக்கிறவராய் வருது. இயேசு ரட்சிப்பின் பாத்திரம் தான், ரட்சிப்பு பிதா. அப்படிப்பட்ட ஒரு பிதா எப்படி மனுஷனை அடிப்பார்? அடிக்க மாட்டார். நான் சொல்லுவேன், அவன் அவனுடைய பாவத்தினால் அடிக்கப்படுகிறான், அவனுடைய பாவமே அவனை தண்டிக்கிறது அப்படின்ட்டு சொல்றேன். பாயிண்ட் சொல்லிட்டேன். 3 பேரு 3 சாம்பவான்கள் கர்த்தருடைய கற்பனையை 3வது கற்பனையை மீறினார்கள். ஆகவே அவர்களுக்குள்ளாக ஆவியானவர் பலத்த காரியம் செய்ய முடியல. முதல்ல 2வது எப்படி மீறாங்க, கர்த்தரை ஏன் சபிக்கிறாங்க, தூசிக்கிறாங்க? 2 முக்கியமான காரியங்கள் நடக்குது. 1, கர்த்தரை தூசிக்க பாரம்பரியத்தினால் கர்த்தரை ஆராதனை செய்யறதுனால இல்லையா? பாரம்பரியத்தினால இஸ்ரவேலுக்குள்ள நிறைய பாரம்பரியம் இருக்குது இல்லையா? குருத்தோலை பிடிப்பாங்க, கால்களை கழுவாங்க, கை கழுவாம சாப்பிட மாட்டாங்க, கால் கழுவாம சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் அடிப்படையாய் அவங்களுடைய வாழ்க்கையில கருதி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்படி இந்த பாரம்பரியத்தை கருதி தேவனை ஆராதிச்சு கொண்டு வரும்போது அவங்களுக்கு சுகம், பலன், நன்மைகள் கிடைக்காம போனது. இப்படி சுகம், பலன், நன்மைகள் கிடைக்காம போனதுனால கர்த்தரை தூசிக்க ஆரம்பித்தார்கள். எப்பொழுதுமே ஒரு மனுஷன் கர்த்தரை தூசிப்பதற்கு முக்கியமான காரணம் அவன் தேவனோட பயணிக்கிற அந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க. அந்த வாழ்க்கை தேவனுடைய கற்பனையை கொண்டு பயணிக்காமல் தம் மனம் போன போக்கிலையும் கற்பனைக்கு எட்டாதவைகளையும் கொண்டு தேவனோட பயணிக்கிறதுனால அவனுடைய நன்மைகள் காணப்படாததுனால, சுகம் காணப்படாததுனால, பெருக்கம் காணப்படாததுனால கர்த்தரை தூசிக்கிறான். 1. 2, கர்த்தரை தூசிக்கிறதுக்கு 2வது காரணம் தேவனுடைய தேவ பக்திக்குரிய வேஷத்தை தரித்து கொண்டு அவர்கள் பலனற்று போகிறபடினாலும் அவர்கள் கர்த்தரை தூசிக்கிறார்கள். நல்லா கேட்கணும், எப்படி தூசிக்கிறாங்க பாருங்க.
தேவ பக்திக்குரிய வேஷம் இருக்குது. அதாவது உண்மையாட்டே தேவ பக்தி இருக்காது. இப்ப ஆவிக்குரியவங்கிட்ட தேவ பக்தியை பார்க்க முடியாது. நான் சொல்றேன் அடிக்கடி இல்லையா, எப்பவும் பேசுவேன். நல்ல வெள்ளை சட்டையை போட்டிருப்பாங்க, வெள்ளை சாரியை கட்டியிருப்பாங்க இல்லையா, நகையெல்லாம் நல்லா கலட்டிருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் இது, தேவ பக்திக்குரிய வேஷம். ஆனா தேவ பக்திக்குரிய வேஷத்தை தரித்து கொண்டிருப்பாங்க. தேவ பக்தி என்னது? தேவ பக்தி பரிசுத்தம். அப்ப இவங்களோட பரிசுத்தம் இல்லாம தேவ பக்திக்குரிய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல. ஒண்ணு நடக்காம இருக்கும் போது என்ன ஆயிருது? என்னதுக்கு போகணும் கோயிலுக்கு, வீட்டிலே தங்கிடுவாப்புல. அப்புறமா ஊழியக்காரர் இங்க இருந்து போய் வீட்டில் போய் ஏமா சபைக்கு வரலன்னு பாஸ்டர் அவருடைய ஒய்ஃப் போகுது, இல்லைன்னா மாற கணவன் மனைவியோ பிள்ளைங்களை சொல்ல என்னத்தை கண்டோம் நாங்க அங்க வந்து அப்படி ஒரு விரக்தியில கர்த்தரை தூசிக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்றாரு. அப்ப கர்த்தர்கிட்ட போய் சரியான காரியத்தை கொண்டு போகாமல் கர்த்தருக்கு தேவையில்லாத காரியத்தை நீங்க கொண்டு போறதுனால அங்க பலனற்று போய் கர்த்தரை தூசிக்கிறான். மூணாவது ஒண்ணு சொல்லிடுறேன் நானு. மூணாவது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது விக்கிரங்களை கொண்டு தேவனை ஆராதிக்கும் போது அதுல பலனற்று அவர்கள் மாந்திரிகம் சூனியம் எல்லாம் பார்த்து அதுலயும் பிரயோஜனமற்று போகும்போது கடவுளை தூசிக்கிறான். இப்படிதான் மனுஷன் நினைச்சான் கடவுளை தூசிக்கிறான் அப்படின்ட்டு சொல்றேன் இல்லையா. இப்ப பாருங்க, மூணாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் போயிடுவோம். 2 தீமோத்தேயு இப்ப எப்படி கடவுளை தூசிக்கிறாங்க கொஞ்சம் அதுல எடுத்தேன் நான் இல்லையா. இப்ப கடவுளை தூசிக்கிறாங்களா இல்லையா? ஆவிக்குரியவங்க கடவுளை தூசிக்கிறாங்களா இல்லையா? பழைய காலத்துல யூதர்கள் கடவுளை தூசிச்சாங்க, அவங்களும் ஆவிக்குரியவங்களும் அவங்களும் கிறிஸ்தவங்க தான். இப்ப தூசிக்கிறாங்களா இல்லையா? கடவுளை தூசிக்கிறாங்க இல்லையான்னு கேட்டீங்கன்னா கடவுளை தூசிக்கிறாங்க இல்லையா. 2 தீமோத்தேயு 3:1 சொல்லுது, மேலும் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்றார். கொடிய காலங்கள் வருமா? கடைசி நாள், இதான் கடைசி நாள். இந்த கடைசி நாட்கள்ல கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அப்படின்ற கொடிய காலம் என்னதுன்னு அவர் சொல்றாரு. எப்படி எனில், மனுஷர் தற்பிரியராயிருந்து கடவுளை ஆராதிக்கிறான், பணப்பிரியனாயிருந்து கடவுளை ஆராதிக்கிறான், வீம்புக்காரனாயிருந்து கடவுளை ஆராதிக்கிறான், அகந்தை உழவனாயிருந்து கடவுளை ஆராதிக்கிறான், தூசிக்கிறவனாயிருந்து கடவுளை ஆராதிக்கிறான், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவனாயிருந்து கடவுளை ஆராதிக்கிறான் இல்லையா, நன்றி அறிதல் இல்லாதவளாயிருந்து கடவுளை ஆராதிக்கிறான், பரிசுத்தம் இல்லாமல் இருந்து கடவுளை ஆராதிக்கிறான், சுபாவன்பு இல்லாமல் இருந்து கடவுளை ஆராதிக்கிறான், இணங்காதவனாய் இருந்து கடவுளை ஆராதிக்கிறான், அவதூறு செய்கிறவர்களாய் இருந்து கடவுளை ஆராதிக்கிறான், இச்சையடக்கம் இல்லாதவனாய் இருந்து கடவுளை ஆராதிக்கிறான், சுகபோகமாய் இருந்து கடவுளை ஆராதிக்கிறான். இப்படி ஆராதிக்கிறான் பாருங்க. எது இருக்கக்கூடாதோ அதெல்லாம் வச்சுட்டு கொடிய காலத்துல இதெல்லாம் இருக்குது உள்ள, எல்லா அழுக்கும் உள்ள இருந்துட்டு அப்புறமா சொல்றாரு, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலக. என்ன சொல்றாருன்னு, எல்லா கொடூரமான விஷயமும் ஹார்ட்ல இருக்குது. 18 காரியங்களை சொல்றீங்க, பொல்லாப்பு நிறைஞ்சு போய் இருக்கும். ஆனா தேவ பக்திக்கு உரிய எதுவுமே இருக்காது, வேஷம் மட்டும் இருக்குன்றார். பலனை மறுதலிப்பான்றார். அவட போய் டே கற்பனைப்படி வாழு, உங்க அம்மாவுக்கு நீ வந்து சாப்பாடு போடு, உன் கணவனுக்கு கீழ்ப்படி அப்படின்னா அதுவும் அந்த பலன். தேவ பலன் என்னது? 3 முக்கியமானது சொல்லலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. தேவ பலன் என்னன்னா, 1 உன் தேவனாய் கர்த்தரை ஆராதிப்பது, 2 உன் தாயின் தப்பனை கனம் பண்ணுவது, 3 உன் புருஷனுக்கு கீழ்ப்படிவது, இல்லைன்னா புருஷன் மனைவிக்கு அன்பு காட்டுவது. 3 பிரதான கற்பனை இருக்குது. இந்த பலம் கிறிஸ்துவத்துடைய பலம், தேவனுடைய பலம் என்ன? இந்த 3 தான். இந்த 3 மறுதலிப்பான். இந்த 3ல ஏதாவது ஒன்று மறுதலிப்பான். இந்த ஆவிக்குரியவர்கள் தேவ பக்தி வேஷத்தை தரிச்சிருக்கு. இந்த வேஷம்னால இதாங்க, வெள்ளை லிப்ஸ்டிக் போட மாட்டா, டை அடிக்க மாட்டா, வெள்ளை போட்டிருப்பா, நகை கலத்திருப்பா. இதான் தேவ பக்தியோட வேஷம். என்னன்னா சரீரத்துல இயேசுவை போல தன்னை காமிச்சு கொள்றது. சில பேர் தாடி நீளமா வளர்த்திருப்பா, லோவ பெருசா போட்டிருப்பா, இது வேஷம். இந்த மேலான வேஷத்தை தரிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பலனை சொல்றீங்க, நீங்க வந்து நல்ல வெள்ளைக்கெல்லாம் மாறிட்டீங்க, நல்ல பியூர் ஆயிட்டீங்க, ஆனா உங்க புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க சொன்னா புருஷனுக்கும் ஒரு தூசணம், கேட்கிற நம்மளுக்கு ஒரு தூசணம் வரும். நான் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க சொல்றாரு, இவங்க கண்டிப்பா இவங்களோட வழி தப்பா இருக்கிறதுனால தேவனிடத்துல புரோஜனம் பெற மாட்டார்கள், இவர்கள் தேவனை தூசிப்பார்கள். உங்களுக்கு புரியுதா? யார் தூசிக்கிறானோ எல்லாரும் தூசிக்கிறான். சில ஊழியக்காரங்க தப்பா பிரசவம் பண்ணிடுறான் இல்லையா. ஒரு சபை விசுவாசி சபைக்கு வரலன்னு அவன் கொஞ்சம் பாவத்தில் இருந்தா கடவுள் ஒன்று அடிப்பார். நான் என்ன சொல்றேன், அவன் சபைக்கு வரல, கடவுளை
அவள் கரெக்டாக பரிசுத்தமாகலைன்னா அந்த பாவத்து நிமித்தமாய் பாவமே அவளை அடிக்கும். ஏன் கடவுள் அடிக்கணும்? அது அந்த காண்டில் பேசுவாங்க பாருங்க. எனக்கு ஒரு ஆள் மேல காண்டு வரும்போதே தேவன் மேல பழி போட ஆரம்பிச்சிடறேன். நாமளும் ஒரு காலமும் தேவத்தை அவர் அடிக்கிறவரு கொல்லுருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பாவம் என்னதுன்னு படிச்சா இந்த 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. பாவம் இதுல இருக்கிற எல்லா பாவமும் நகை கலாட்டுறவன் இருக்குது, நகை கலட்டாண்டவன் இருக்குது. இந்த பாவத்தை வச்சுட்டு வேஷம் போட்டு கர்த்தரை ஆராதிக்கிறதுனால ஒரு பிரச்சனை கிடையாதுன்றார். அதனால என்ன பண்றாங்க? கடவுளை தூசிக்கிறாங்க. திருமணம் எடுக்கும்போது கடவுளை தூசிப்பாங்க, பிள்ளைக்கு வேலை காலத்தில் கடவுளை தூசிப்பாங்க. ஆனா கடவுள் கைவிட்டாங்க, கடவுள் கைவிட மாட்டார். கடவுள் ஒரு காலமும் கைவிட மாட்டார். வர்றேன் நான் இல்லை, கடவுள் கைவிட மாட்டார். மாறாக அவர் என்ன செய்வார்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவருக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிற தெய்வம். நீங்க ஒரு ஆள் கர்த்தருடைய கற்பனையில பரிசுத்தமா நடந்துட்டா நீங்க இல்லைங்க, உங்க சந்ததி சந்ததியாய் 1000 தலைமுறைக்கு அவர் எந்த அளவு இரக்கத்தை காட்ட முடியுமோ அந்த அளவு இரக்கத்தை காட்டுறார். அந்த தேவ பக்திக்குரிய வேஷத்தை நீங்க தூக்கி போட்டு தேவ பக்திக்குரிய பலனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவனை தூசிக்க மாட்டீர்கள். காரணம், தேவ பக்திக்கு ஏற்ற உண்மையான பலத்தை நீங்க வாழும்போது தேவன் உங்களுக்கு இரக்கங்களை நிறைய தர்றதுனால நீங்கள் செல்வந்தனாகவும் சுகோளவனா இருக்கிறதுனால நீங்கள் தேவனை தூசிக்காத ஒரு நிலைமைக்கு மாறிவிடுகிறீர்கள். இன்னும் கொஞ்சம் இப்போ வாழ மாட்டேன். சரி, இன்னும் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போயிடும். இந்த 4வது பாயிண்ட், தேவனை தூசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு பேரை கொடுத்திருக்கிறார். ரெவலேஷன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது புதிய ஏற்பாடு எண்டு புஸ்தகம், கடைசி புஸ்தகம். சிவர்ணா சபை தூதனுக்கு ஆவியார் சொல்றாரு, தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதர் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டத்தாயிருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தை அறிந்திருக்கிறீர்கள் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர்கள் இருந்தாங்க பாருங்க, அவங்க தான் கிறிஸ்தவர்கள் இல்லையா? யூதர்கள் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்ம பின்னாடி கிறிஸ்தவங்கள ஒட்டப்பட்டவங்க, இணைக்கப்பட்டவங்க. ஒரிஜினல் யூதர்கள் தான் கிறிஸ்தவங்க. நாம ஒட்டு மாங்காவோடு கூட சாதா மாங்கா ஒட்டி வைக்கிற மாதிரி ஒட்டப்பட்டவங்க. ரோமர்ல சொல்றாரு, அதெல்லாம் கிளியரா சொல்றாரு. நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல, யூதர் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள். இவங்க யூதன் பேர் இருக்குது, ஆனா யூதன் அல்லையா. ஏன் அப்படின்னா அவங்க சாத்தானுடைய கூட்டமா. ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது அவங்க யூதன்கிற பேர்ல இருக்கிறாங்க. மெய்யான யூத தன்மை பரிசுத்தம் கூட இல்ல, கிறிஸ்துவனுடைய சத்தியத்துல வாழ்றது இல்ல. அதனால அவங்கள எப்படி பேசுறாருன்னு சாத்தானுடைய கூட்டத்தார் இருக்கிறாங்க அப்படின்ற. ஏன் இந்த சாத்தானுடைய கூட்டத்தார் சொல்லுதுன்னா, நீங்க மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தாதி கர்த்தரையும் தேவாதி தேவனாய் இயேசு கிறிஸ்துவையும் சாத்தானுடைய கூட்டத்தார்களும் தூசிச்சார்கள், வேற யாருமே தூசிக்கல. அதனால சொல்றாரு, கர்த்தரை தூசிக்கிற யாவரும் கர்த்தருடைய அல்ல, யூதர்கள் அல்ல, மாறாக சாத்தானுடைய கூட்டத்தார் என்று சிமிர்னா சபை தூதனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை புதிய ஏற்பாட்டு சிமுர்னா தூதனுடைய புதிய ஏற்பாட்டு சேலு சபையில ஒரு சபை, இந்த சபையில புகழ்த்துறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாம தூசித்தது போல புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் தங்கள் கிறிஸ்தவ சொல்லியும் கிறிஸ்துவை மறுதளிக்கிறவர்களும் அவரை அவமானப்படுத்துகிறவர்கள் தூசிக்கிறவர்களாக இருப்பார்கள், அவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தார் அப்படின்றார். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகின்றார். அப்படிப்பட்டவனை சபைக்கு கொண்டு வராதன்றார். தான் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு கர்த்தர் அடிப்பார், கர்த்தர் பேசுற, கர்த்தர் தான் நீ கைவிட்டுட்டான்னு சொல்றாங்களே, இப்படிப்பட்டவங்களை சபையில சேர்க்கவே செய்யாதுன்றார். சாத்தானுடைய கூட்டத்தார். 5ஆம் பாயிண்ட். இனி ரோமர் 2க்கு போவோம், முக்கியமான காரியத்துக்கு போயிடும். ரோமர் 2, 28, 29 இதுல கொஞ்ச நேரம் விளக்கும். ஆதலால் யூதனை பத்தி தான் பேசுது. அங்க வெளிப்படத்துல 2ஆவது அதிகாரத்துல யூதனை பத்தி பேசணும். அந்த யூதனை பற்றி தான் இங்க பேசி கொண்டு வர்றாரு. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. அந்த யூதர்கள் தான் கிறிஸ்தவங்க, ஒரிஜினல் கிறிஸ்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல அப்படின்றாரு. அதான் என்ன புறம்பாக அப்படின்னா, உள்ளாகன ஆவி ஆத்துமா, புறம்பாகனா மாம்சம். மாம்சத்துல என்னதான் உங்களை பரிசுத்தவானாய் காட்டி கொண்டாலும் நீங்கள் கிறிஸ்தவர் அல்ல அப்படின்றார். யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தின்படி யூதனானவன் யூதனும் அல்ல அப்படி சொல்லிக்கிட்டு அப்புறம் பின்னாடி விளக்குறாரு பாருங்க. புறம்பாக அதாவது மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல அப்படின்றார். இது என்ன அர்த்தம்? மாம்சத்துல விருத்த சேதனம் பண்றாங்க ஆண்களுக்கு இல்லையா, அத விருத்த சேதனம் பண்ணப்படுறது மாம்சத்தை மட்டும், அந்த மாம்ச பகுதியை மட்டும் சொல்லாமல்
ஃபுல் மாம்சத்தை எடுத்துடுங்க. இந்த ஃபுல் மாம்சத்துல நீங்க எப்படிதான் உங்களை பரிசுத்தவராக நீங்கள் மாற்றி கொண்டாலும், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாலும், உங்களுடைய இருதயம் உள்ள சுத்தமாக்கப்படலன நீங்கள் கிறிஸ்தவன் அல்லன்றது. கிறிஸ்தவன் அல்ல. அப்போ ஒரு ஆளு வெளியே நல்லா இங்க வரைக்கும் பிளவுஸ் போட்டிருக்கிறாங்க இல்லையா, கொண்டையெல்லாம் அடக்கி போட்டு, முடியெல்லாம் நீளமா இருந்தாலும் கூட முக்காடு போட்டிருப்பாங்க, கையிலெல்லாம் சில பேர் கிளவுஸ் போட்டிருப்பாங்க மாம்சம் தெரியக்கூடாதுன்னு. சில டிபிஎம் பெண்களை பார்த்தீங்கன்னா, சில நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் நல்ல டார்க்கான ஒயிட்டில் ரொம்ப கட்டியாக இருக்கும், ஊர்லேருந்து ஒரு மாம்சம் தெரியாதபடி இங்கே போட்டிருப்பாங்க. தப்பு சொல்லலை, நான் நல்லதான். இங்கெல்லாம் போட்டிருப்பாங்க, காலை வரைக்கும் சாக்ஸ் போட்டிருக்கீங்க சில பேர். நான் வேதம் சொல்லுது, புறம்பாக உண்டாகும் விருத்த சேதனம் அல்ல. அதான் விருத்த சேதனம் தன்னை சுத்தமாக்குறது சுத்தம் அல்ல அப்படின்றார். யூதர்கள்லாம் இதெல்லாம் பாரம்பரியமாக செஞ்சு வந்தாங்க, ஃபுல்லாக பண்ணிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பார்த்தா நம்ம பார்த்தா தேவதூதன் வெள்ளையில வந்திருப்பாரோ அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு, அந்த மாதிரி இருக்கும். அப்போ சொல்ற புறம்பான விருத்த சேதனம் அல்ல. எங்கெல்லாம் உங்களுக்கு கேடு விளைக்குதோ அங்கெல்லாம் கேட்ட சரியாக ஆக்குறதுனால மட்டும் நீங்க ஆவிக்குரிய மனுஷன் கிடையாது. பெண்கள் பெரிய லோவ போடுறதுனால, தன் சரீரம் முழுவதும் கவர் பண்றதுனால நீங்க ஆவிக்குரியவே கிடையாது. ஆண்கள் முழுவதும் பெரிய லோவ போட்டு இயேசு கிறிஸ்துவை போல லோவ போட்டால் நீங்க ஆவிக்குரியவரும் கிடையாதுன்றாரு. ஏன்? நீ என்னதான் லோவப்பட்டாலும், என்னதான் ஆண்கள் லோவப்பட்டாலும் பெண்கள் லோவப்பட்டாலும், உன் வாய் தேவனுக்கு விரோதமாய் தாறுமாறுகளை பேசுகிறதே, மனுஷனுக்கு விரோதமாய் தாறுமாறுகளை செய்கிறதே, பாவத்தை செய்வதற்கு எத்தனிக்கிறதே, நீ ஆவிக்குரியவனே இல்ல, தேவனை தூசிக்கிறவன்றார். அப்படி சொல்லிக்கிட்டு விளக்குறாரு 29. உள்ளத்திலே யூதனானவன் யூதன் அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? யூதன் யாரு? மாம்சத்தை சரி பண்ணவன் யூதன் அல்ல சொல்றாரு. உள்ளத்திலே யூதனானவனே யூதன். உள்ளத்தை சரியா வச்சிருக்கிறான் தான் கிறிஸ்தவன்றார். உள்ள சரியா இருந்தா வெளியே கரெக்டா இருக்கும்ன்றார். உள்ள பரிசுத்தாவி உள்ள உள்ள பரிசுத்த தேவன் உள்ள என்னை அவர் ஆண்டு கொண்டு என்னோடு கூட ஐக்கியப்பட்டு என்னோடு கூட அவர் உறவாகிட்டா வெளிப்பாக எல்லாமே செம்மையா இருக்குன்றார். நல்லா கேளுங்க. அப்படி சொல்லிக்கிட்டு அதான் யூதன் உள்ள வரணுன்றார். முதல்ல பிடிச்சிக்கிட்டு, யார் பரிசுத்தவான், யார் கிறிஸ்தவன்? உள்ளம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறவன். எந்த காரணத்தை கொண்டும், எந்த சோதனைக்காகவும், எந்த பலவீனத்திற்காகவும் நான் தேவனை ஒரு காலம் தூசிக்க மாட்டேன், தேவனுடைய பலமா இருக்கிற கற்பனைகளை விட்டு நகர்ந்து போக மாட்டேன்ங்கிற உறப்புல இருக்கிறானே, அவன் தான் யூதன்றார், அவன் தான் கிறிஸ்தவன். சில பேர் 10 கோடி ரூபா வச்சிருந்தா வெள்ள போட்டிருக்கிறாப்புல, போய் அங்க போய் பொண்ணை கட்டிட்டாப்புல, வேற மதத்துல போய் ஜாதிகளை பொண்ணை கட்டிட்டாப்புல. கெடக்கூடாதுன்றாரு. அப்படிலாம் காசு பணத்துக்கு வேண்டி வெள்ளை போட்டுட்டு லோவ போட்டுட்டு அப்படிலாம் போகக்கூடாதுன்றாரு. அது யூதனானு கிடையாது. உள்ளத்துல யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தின்படி உண்டாகாமல் அப்படின்றார். இதெல்லாம் விளங்கப்படுறேன் பாருங்க. எழுத்தின்படி என்ன, இதை நான் விளங்கப்படுறேன். நான் எழுத்தின்படி யாருன்னா மீனவன் இல்லையா, நான் மீனவன். என்னுடைய சர்டிபிகேட்ல பாத்தீங்கன்னா மீனவன் இருக்கு. பாஸ்டர் விஜயகுமார் ஒரு மீனவர், எழுத்தின்படி மீனவர். ஆனா உள்ளத்தின்படி நான் மீனவனா கிடையாது. உள்ளத்தின்படி நான் மீனவர்னா நான் மீன் பிடிச்சாதான் மீனவர். எழுத்தின்படி தான் நான் மீனவர் இப்போ, ஆனா உள்ளத்தின்படி கிடையாது. அப்ப எழுத்தின்படி நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் தான். அரசு எழுதிருக்குது கிறிஸ்தவர், இவர் தாழ்ந்த கிறிஸ்தவர், ஒரு உயர்ந்த கிறிஸ்தவர், அவர் பெரியவர், இவர் பெரியவர் எழுதி வச்சிருக்குது. என்னையே எழுதி வச்சிருக்குது அரசாங்கம், இவர் மீனவர்னு எழுதி வச்சிருக்குது. ஆனா எங்க ஊர்ல போனா என்ன யாரும் மீனவனை ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஏன்னா மீன் பிடிக்க போனது கிடையாது. எழுத்தின்படி உண்டாக கூடாது ஒரு விஷயம். நான் கிறிஸ்தவனாக்கும், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு எழுத்தின்படி உண்டாக கூடாது. கிறிஸ்தவனுங்கிற பேர் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி உண்டாகணும், செயலின்படி உண்டாகணும். என்னை பார்த்தா, என் கிரியை பார்த்தா இவர் கிறிஸ்தவர் சொல்லணும்ன்றாரு. அப்போ எது ஒரு மனுஷனை கிறிஸ்தவனாட்டு ஆவிக்குரியவனை காமிக்குதுன்னா, என் மேல் அலங்காரம் இல்லை, வெளிப்புறத்தை நான் சுத்தமாக்குறது அல்ல கிறிஸ்தவன், என் உள்புறத்தை சுத்தமாக்கி என் கிரியைகளினாலே என்னை நான் பரிசுத்தவான் என்பதை நிரூபிக்க வேண்டும்ன்றார். என்னெல்லாம் 2 எடுத்து வெட்டி போட்டாலும் ஒரு காலம் கூட கர்த்தர் கெட்டவர் சொல்லவே மாட்டேன். நான் மனம் போன போயிட்டு நான் எல்லா இடம் மேய்ஞ்சிட்டு காலில் முள்ளு குத்தும் போது முட்காடா இருக்குது, முள்ளில் போய் காலை வச்சுட்டு சறுக்குன்னு உள்ள பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தான் தெரியாம இந்த முள்ள உள்ள ஏற்றி வச்சுட்டாரு அப்படி பேசுவாங்க நிறைய பேர். சில பேர் சொல்லுவாங்க கர்த்தர் அனுமதிக்கிறாரு, இதெல்லாம் ஒன்னும் அனுமதிக்கிறேன்.
உங்க அப்பா சொல்றது வீட்டில் இருந்துட்டு அங்கே முள்காடா இருக்குதுடா போவாதடான்றாரு. நீ மீறி போய் காலை முள்ளில் வச்சுட்டு அப்பா அனுமதிக்கிறாருன்னா அது எப்படி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கும் பாவத்துக்கும் பொல்லாப்புக்கும் எந்த நஷ்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எல்லாமே இவங்களாட்டே சத்தியம் இல்லாமல் எடுத்துக்கொண்டது. கடவுள் நல்லவர், கடவுள் அற்புத விதமான மனுஷன். அவரை போல உலகத்தில் தேவமே இல்லை. அவரை மகா பரிசுத்தர் என்று வேதம் சொல்ல, நாம் அவரை மகா பரிசுத்தம் இல்லாதவரை போல சித்தரிக்கிறது எப்படி? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. சில பேர் சொல்றாங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் அடிப்பார் இருக்காரு, மிதிப்பான் இருக்குது. அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய கணிசமான ஊழியத்தை செஞ்சது மோசே, தாவீது. இல்லை, இவங்க தான் செஞ்சாங்க. மேலே முக்கியம் மோசே, தாவீது 2 பேர் தான் முக்கியமான ஆட்களாக ரொம்ப பகுதியை பிடிச்சிட்டு போகிறாங்க. மோசே முன்னாடி 5 புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தாவீது சங்கீதம், தாவீது புஸ்தகம், சாமுவேல் புஸ்தகத்தில் தாவீது வர்றாரு, 4ஆகமத்தில் வர்றாரு, ராஜாக்களில் வர எல்லாத்துலேயும் அங்கங்கே அவர் பேர் அடிபட்டு அவருடைய தலைமுறை வச்சு தான் வருது. ஏன் பழைய ஏற்பாட்டில் அடிக்கிறவா கொன்றவங்களா இருந்தாங்கன்னா நல்லா கேட்கணும், சொல்லித்தரேன் நான். இதெல்லாம் எப்போ பார்த்தா நீங்கள் கடவுளை திட்டுறாரு, கடவுளை பேசுகிறாரு, கடவுளை அடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா வர மாட்டீங்க. ஆவி உங்களுக்குள்ள வராது, புரியுதா? ஆவியார் வர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி சபையில் மேலே கைத்தட்டி பாடினா ஆவியார் வந்துட்டாருன்னு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஆவியார் வராது. நம்மளா ஏதோ பைத்தியக்காரன் மாதிரி நினைச்சிட்டு சபை ஊழியக்காரங்க ஏதோ பண்ணி விட்டுறாங்க, அப்படி வராது. பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்னென்ன, இப்போ வானத்திலிருந்து ஒரு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படுதுன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த அதிகாரத்துக்கு தகுந்த பரிசுத்தம் என்னிடத்துல இருந்தால் மட்டும்தான் என் மூலமாய் போகிறது ஜனங்களுக்கு விடுதலையாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசை கொண்டு நடத்தினார், தாவீதை கொண்டு நடத்தினார். பாருங்க, ஏன் தாவீதுக்கும் மோசைக்கும் கற்பனைகள் வேற மாதிரி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, மேலே இருந்து கீழே இருந்து வர்ற பாவத்தை சரிப்படுத்துவதற்கு மோசைக்கும் தாவீதுக்கும் பலனல்லாமல் போனதுனால இவருடைய பலவீனத்தினாலே அவர்களுக்கு அலக்களிப்பு உண்டானது. புதிய ஏற்பாட்டில் என்னாச்சுன்னா, தெய்வ வானத்திலிருந்து கொடுக்கறதெல்லாம் பூமிக்கு வரும்போது இயேசு பார்த்துட்டு இயேசு மனுஷனுக்கு போற எல்லா அநீதியையும் தடுத்து பிடிச்சார். அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள பிரச்சனை என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்துல இவருடைய பாவங்களோடு கூட அவருடைய பாவம், மனுஷனுடைய பாவத்தோடு கூட இந்த தீர்க்கத்துடைய பாவம் சேர்ந்து அவங்களை அழிச்சுது. புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய பரிசுத்தம் நம் கெட்டு போக கூடாதபடிக்கு தேவனுடைய கோபங்களா இருந்தாலும் நன்மைகளா இருந்தாலும் அவரை தாண்டி நம்மகிட்ட வராமல் அவர் ஆலோசிச்ச பின்னாடி தான் அவர் எடுக்கிற முடிவுல தான் நம்மளுக்கு எல்லாம் வருது. அதான் மத்தியஸ்தர் சொல்லுது. இந்த மத்தியஸ்தர் வானத்திலிருந்து வருகிற கோபமா இருக்கலாம், வானத்திலிருந்து வருகிற நன்மைகளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம் மனுஷன் சொல்ற மாதிரி. ஆனா இயேசுவை விட்டு தாண்டி போகும்போது அது ஒரு காலமும் தீமையா புறப்பட்டு போற கிடையாது. அப்ப இயேசுக்குள்ளாக இருக்கிற நாம ஒரு காலமும் அவர்கள் மோசைக்குள்ளாக இருந்தாங்க. பூமியில ஒரு மனுஷனை வச்சு தான் தேவனை ஆராதிக்க முடியும். பழைய ஏற்பாடு காலத்துல மோசே தாவீதை வச்சு ஆராதிச்சாங்க. நாம் இயேசு கிறிஸ்து வச்சு ஆராதிக்கிறதுனால அவங்களுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக எல்லாரும் நீதிமானாகவும் பரிசுத்தவனாகவும் நல்லவரா பார்க்கும்போது நாம் அவரை கெடுக்கிறவரா பார்க்கவே இது ஹோலி ஸ்பிரிட்டை எனக்கு தராமல் தடுக்கிறது. என் அறியாமை, என் பலவீனம், சத்தியம் இல்லாமல் என்னை என்ன கொண்டு வந்துருது, என்னை கொண்டு வந்து தேவன்றதுலேருந்து நல்ல நன்மைகளையும் கிஃப்ட்டுகளையும் வாங்க முடியாமல் செய்கிறது. நம்மளுக்கு நல்லா போதிச்சு விட்ட காரணம் என்னென்ன, நம்ம ஜெபம் பண்ணணுங்க, இரவும் பகலும் ஜெபம் பண்ணணும். இந்த ஒன்று தான் பேசுகிறாங்களே தவிர இந்த இரவும் பகலும் நான் தான் சொன்னேன் பாருங்க. 42 வயசாச்சு பையனுக்கு கல்யாணம் முடியலை. எப்படியாவது பையனுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிடணும். அம்மாவுக்கு ஒரு மெத்தை, ஒரு மொபைலு, ஒரு பைபிளு, தண்ணி வச்சுட்டு 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுது. எப்படியாவது பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்துடலாம். ஆனால் வாழ்க்கை தேவண்டே இல்லை. அப்போ தேவண்டே இல்லாத வாழ்க்கைக்கு எதுவும் நடக்காது. ஆமேன் சொல்லுங்களேன். ஏமேன். எப்படினாலும் வாழ்ந்துடக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்குறேன். ரோமர் 2:29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவின்படி, இங்க வருங்க, ஆவின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டனுடைய புகழ்ச்சி மனுஷாலே அல்ல தேவனாலே உண்டாகும். இவர் சொல்றாரு, புகழ்ச்சியில கொண்டு முடிக்கிறேன். இப்ப என்ன சொல்றாரு, ஆவியின்படி அப்படின்னா ஆவியை கொண்டு இருதயத்துல விருத்த சேதனம் உண்டாக்கப்பட வேண்டும். அதான் விருத்த சேதனம் என்றார் இல்லையா. மாம்சத்துல இல்லையா ஆயுதங்களை கொண்டு விருத்த சேதனம் பண்ற ஆயுதங்களை கொண்டு பொருட்களை கொண்டு மாம்சத்தை சரி செய்வது விருத்த சேதனம் அல்ல. இருதயத்தில் இருக்கிற பலவிதமான பாவத்தை பரிசுத்தாவியை கொண்டு விருத்த சேதனம் பண்ணி கொண்டீங்கன்னா அது விருத்த சேதனம். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தேவனால புகழ்ச்சி உண்டாயிருது. ஏன் புகழ்ச்சி கொண்டு பேசுறாருன்னு, ஒரு மனுஷனுக்கு தேவனால் புகழ்ச்சி வரும்போது அவன் தேவரை ஒரு காலம் தூசிக்க மாட்டான்.
அதான் பாயிண்ட். புரியுதா? எனக்கு நல்ல நன்மைகள் நடக்குது, நான் தீர்க்கதரிசியா இருக்கிறேன், எனக்கு நிறைய நன்மைகள் நடக்குது, நிறைய ஆட்கள் வராங்க, பலன் வருது, நன்மைகள் வருது, உயர்வு வருது, நான் தேவனை தூசிக்க மாட்டேன். எப்போ எனக்கு பலன் எல்லாம் போகுதோ அப்ப நான் தூசிக்க ஆரம்பிச்சிடுறேன். பலன் எப்போ இல்லாமல் போகுது? நாம் தேவனுடைய பலனை மறுதளிக்கும் போது நம்மளுக்கு பலன் இல்லாமல் போயிடுறது, நாம் தேவனை தூசிக்க ஆரம்பிக்கிறோம். எப்போ நாம் தேவனை மையப்படுத்துறோம், எப்பமெல்லாம் தேவனுடைய பலத்துல நடக்கிறோமோ, தேவனுடைய கற்பனையில் நடக்கிறோமோ, தேவனுடைய பரிசுத்தத்தில் நடக்கிறோமோ, ஆவியானவரால் விருத்த சினப்பட்டு உண்மையில நடக்கிறோமோ, அப்பமெல்லாம் நன்மைகள் நடக்கிறது. அதனால தேவனுக்கு புகழ்ச்சி உண்டாகிறது. அதனால வீண் வார்த்தைகளை எடுத்துக்கிறோம், தேவனை சபிக்கிறதை எடுத்துக்கிறோம், தூசிக்கிறதை எடுத்துக்கிறோம், தேவனை அவதூறாய் பேசுறதை எடுத்துக்கிறோம். எல்லாவற்றையும் எடுத்து தேவனிடத்துல மெய்யான அன்பை செலுத்துறவர்களாய் நாம் காணப்படுறோம். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம சபையில் தான், நான் வெளியெல்லாம் போக மாட்டேன். பிள்ளைக்கு நோய் வரல, பிள்ளைக்கு நோய் ஒன்றும் தீரல. இடையில சொன்னாங்க பிள்ளைக்கு நோய் தீர்ந்துருச்சு. அப்புறமா இப்போ நேற்று சொன்னாங்க பிள்ளைக்கு நோய் தீரல. நான் கேட்டேன் என்னன்னு. அது மறுபடியும் அந்த நோய் லேசாக வந்துருக்குது. அந்த நோய் நிறைய லேசாக வர்றதுக்கு என்னென்னா கற்பனை சரியில்லை. தின்னக்கூட கொஞ்சம் நோய் மாறணும் உடனே ஹோட்டலாக போய் தின்னக்கூடாதெல்லாம் இறைச்சலை வாங்கி பொறிச்சு அடிக்கிறது. அப்போ நம்மளுக்கு சரீரத்தில் சொரிச்சலுக்கு அது நிற்காது. ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. நான் எப்படி வேணாலும் வாழுவேன், கர்த்தனுக்கு சுகத்தை தரேன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. சுகமாய் கர்த்தர் எத்தனையோ முறை உங்களுக்கு சுகமாக்குறாரு. நீங்கள் தேவனுடைய கட்டளையின்படி நடக்காமல் உங்கள் மன பிரியத்தின்படி உங்க மாம்சத்தை சந்தோஷப்படுத்தும்படிக்கா எல்லா இடங்களிலும் போய் தவறானவர்களை நீங்கள் போஷிக்கிறதுனால நோய் வருகிறது. அப்ப எல்லாவற்றையும் எது வேலை செய்து? கற்பனை தான் வேலை செய்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப இன்னும் முக்கியமான விஷயத்துக்கு போவோம். அப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லித்தரேன். உங்களுக்கு பிரச்சனை நடக்கும், உங்களுக்கு சோதனை வரும், உங்களுக்கு பாடு வரும், உங்களுக்கு வேதனை வரும். அப்ப நீங்க 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 எடுத்துக்கொள்ள வேண்டியது, கர்த்தரை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, உங்கள் பாவத்தை எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே என் பாவத்தினால் வந்த சோதனை, என் பாவத்தை மன்னிங்கன்னு இப்படி நீங்கள் அறிக்கையிட்டு இனி பாவம் செய்யாதபடிக்கு, வாயில தவறானவைகள் பேசக்கூடாதபடிக்கு தேவனை எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்தரிக்கவும் பாடவும் செபிக்கவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ மூணு 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 ஜாமான்களை கட்டுறேன். இப்போ ஜெபிக்கணும். நம்ம சபையில் நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு சளி காய்ச்சல் துதிப்பேன், அல்சர் துதிப்பேன், ஆப்ரேஷன் பண்ணுறது மறுநாள் துதிப்பேன், வெளி மூலம் உள் மூலம் ஆப்ரேஷன் கர்த்தரை துதிப்பேன், கடபாரம் கர்த்தரை துதிப்பேன், வேதனை கடவுளை துதிப்பேன், பிள்ளைங்கள் சரியா இல்லை கடவுளை துதிப்பேன், வீட்டில் சாப்பாடு இல்லை கடவுளை துதிப்பேன். ஏன்னா நிறைய பேர் அதை விட்டுட்டு போகிறது காரணம் என்னென்னா, இவங்க கரெக்டாக அடிக்கிறாங்க, கடவுள் கரெக்டாக இல்லை, ஒரு மனப்போக்குவோம். நான் என்ன நினைப்போம்னா, நான் கரெக்டாக இல்லை, அதனால ஆண்டவரை நான் கர்த்தரை துதிக்கணுங்கிறத மாற்றி போட்டு யோசிக்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் நிறைவுகளாய் மாறி தீரும். பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிக்கணும். இப்போமே சத்தியத்தை இப்போ பாருங்க, 3 ஜாம்பவான்களும் முதல்ல சொல்கிறேன். எப்படி இவர்கள் 10 கற்பனையில் 3வது கற்பனையை நிறைவேற்றி பரிசுத்த ஆவியானவரை திரும்ப திரும்ப பெற்று அற்புதங்களும் ஆச்சரியமான காரியத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள் சொல்றேன். முதல்ல பவுல் 16வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை. குறி சொல்ற ஆவியுடைய ஒரு வாலிப ஸ்திரீ தன்னுடைய எஜமானுக்கு நல்ல குறிகளை சொல்லி பேய்களை சொல்லி நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு வரா. ஒரு நாள் என்ன ஆயிற்று, பவுல் அவளை பார்த்து குறி சொல்ற ஆவியை மாற்றி விட்டார். போயிட்டு அந்த பொல்லாத ஆவி போயிட்டு, அதனால எஜமானுக்கு லாபம், ஆதாய லாபம் அத்து போச்சு. உடனே ஓடி போய் பவுலை பிடிச்சி 4 அடி நல்லா கொடுத்து அவன் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு விட்டாங்க. கிழிச்சு விட்ட மட்டும் இல்லை, அப்படியே கொண்டு போய் ஜெயிலில் உள்ளறையில் போட்டு காவலில் வச்சு தொழுவ மரத்தில் மாட்டி வச்சாங்களாம். இனி அவனை காலையில் விசாரிக்கலாம், நைட்டு ஆயிடுச்சு. நான் 2-3 திட்டிருப்பேன் ஊழியக்காரனை. பேதுரை நம்பி இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளை பிடிச்சி அடி நடிக்கிறான். என்ன கெட்ட காரியம் செஞ்சுட்டான் பாருங்க. ஒரு கெட்ட காரியம் செய்யலைங்க, நல்ல காரியம் செஞ்சான். ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சி அது பொல்லாதது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது, அந்த பேயை மாற்றி விட்டான். மந்திரவாதியுடைய அந்த மாந்திர சக்தியுடைய வல்லமையை மாற்றி விட்டான். இதுக்கு அவனை பிடிச்சி கொமுறிட்டாங்க. கட்டி போட்ட பின்னாடி அங்க இருந்துட்டு கர்த்தரை ஓயாம ஜெபிச்சு துதிச்சு பாடிட்டு இருந்தான்னு இருக்குது. எப்படி இருந்தான்னு நினைக்கிறீங்க? தொழுவ மரத்தை கட்டி போட இருப்புல இல்லைங்க, சிறைச்சாலையில இருந்துட்டு தொழுவ மரத்துல கட்டி வச்சான்னு இருக்குது. அது எப்படி கட்டி வச்சாங்கன்னா,
இருக்க வச்சு கட்டி வைக்கல, நிக்க வச்சு கட்டி வச்சிருக்கிறாங்க. மரத்தில் வந்து பூட்டி வச்சிருக்கிறாங்க. இயேசுவை போல சிலுவையில் அரைஞ்சி அவரை வச்சிருக்குது. வச்சிருக்கும் போது அந்த நடு ராத்திரி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினாள் இருக்குது. நான் உண்மையில இதெல்லாம் வந்து பிரமிக்கிறேன். இதெல்லாம் வந்து சாதா மனுஷன் பண்ண முடியாது. நானா இருந்தால் முதல்ல ஒரு வார்த்தை எழுப்புவேன், கர்த்தர் கைவிட்டுட்டார் போல தெரியுது. என்ன நடந்த சம்பவங்கள் வந்து கவர்மெண்டால பிடிக்கப்பட்டு உள்ள கொண்டு வச்சிருக்கிறேன் நான். இன்னையோட நம்ம தோலை உரிச்சிருவாங்க. தெரியாம தான் ஊழியத்துக்கு வந்தோம் போல தெரியுது, தெரியாம தான் இப்போ இந்த சபைக்கு வந்தோமோ ஏதோ நம்பி அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அவர் சொல்றாரு, தேவனை துதித்து பாடி ஜெபம் பண்ணி 3 வார்த்தை கொடுக்குறாங்க. அவ என்ன அளவுக்கு அந்த மனுஷன் ஆவிக்குரிய ஜாம்பவனா இருந்திருக்கிறார் பாருங்க. அப்படி இருக்கும்போது காமிக்கிறாரு, ஆவியான வந்ததை காமிக்கிறாரு. பூமி அதிர்ந்தது, அஸ்திபாரம் அதிர்ந்தது, கதவு திறந்தது, எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. இதான் பலன். ஆவியானவர் எப்படி பெறணும், இது எப்படி பெற்றாங்க பாருங்க. ஆவியானவர் எப்படி பெற்றாங்க? நெருக்கம், கஷ்டம், பாடு, வேதனை, சாப்பாடு இல்லை, பாத்ரூம் போக முடியாது, ஒண்ணுக்கு போக முடியாது, நடு இருட்டில் கெட்டி போட்டு வச்சிருக்குது. அந்த மகா பெரிய துன்பத்துல ஒரு பாவம் செய்யல இவங்க, அது வேற பிரச்சனை பாருங்க. ஒரு பாவம் செய்யல. அந்த மகா துன்பத்துல என்னதெல்லாம் இருந்து தெரியல. கீழே பாம்பு ஓடிச்சா, பள்ளி ஓடிச்சா, ஏலி ஓடிச்சா, பூனைகள் பெறச்சாலிகளை சுத்தி ஓடிட்டு இருந்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. கொடூரமான முள்ளு பண்ணியெல்லாம் அங்கே கடந்துச்சா, என்னெல்லாம் கடந்து தெரியல பாருங்க. ஆனாலும் அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான், கர்த்தரை நோக்கி துதிச்சான். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அங்க பலமாய் இறங்கினது. அவன் அந்த வல்லமையை அவன் அனுபவித்தான். 2 அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆவது அதிகாரத்தில் 4ஆவது அதிகாரத்தில் இருக்கு. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறான் பேதுரு, யோவான். 40 வயசுக்கு மேற்பட்ட ஒரு சப்பானி அங்க இருக்கிறான் இல்லையா. பேதுரு சொல்லிட்டார், எழுந்து நடன். அவனையும் எழுந்து நடந்துட்டான். இப்ப யூதர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க பாருங்க, போட்டிருக்கீங்க பாருங்க. ஏரோது, பொந்தி பிலாத்து, புறஜாதி, இஸ்ரவேலர்கள், அதிகாரிகள். ஏரோது பொந்து பிலாத்தும் ரோமர்கள், புறஜாதி இஸ்ரவேல் சுற்றி ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அதிகாரிகள் எல்லாம் சுத்திட்டாங்க. சுத்திக்கிட்டு இனி நீ இயேசுவின் நாமத்தினால அற்புதம் செய்யக்கூடாதுன்றாங்க. அவங்களுக்கு பாருங்க என்ன ஆயிட்டு பாருங்க. ஒரு முடவை அவன் கண்ணை பார்த்தா அவன் சுகமாக்கப்பட வேண்டும் ஆசைப்படுறான். அவன் ஆசைய சுகத்தை பண்ணி விட்டாரு. தப்பு ஒன்றும் பண்ணல, நல்லதான பண்ணாரு. நல்லது பண்ணதுக்கு கிடைச்சது துன்பம். ஜெயில இழுத்து கொண்டு போட்டாங்க. காலையில் ரிலீஸ் ஆயிட்டு அவங்க கூட்டத்துக்கிட்ட போறாரு பேதுரு. கூட்டத்துக்குள்ள போயிட்டு கதையெல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி காரியங்களாம் நடந்து போச்சு. மறுநாள் போய் சத்தியம் சொல்ல முடியாதபடிக்கு ஏரோதும் பொந்து பிலாத்தும் ரோமர்களும் அதிகாரிகளும் புறஜாதிகளும் இஸ்ரவேலும் மொத்தம் இவ்வளோ பேர் தான் உலகத்தில் இருப்பாங்க. அத்தனை பேரும் எங்களை பிடிச்சிட்டாங்க. காலையில் எப்படி போய் நம்ம அற்புதத்தை செய்கிறது, எப்படி சத்தியத்தை சொல்கிறது? கடவுள் கைவிட்டாரோ? எல்லா பேய்களும் ஒன்று சேர்ந்துட்டு எப்படி நம்ம போய் ஊழியம் செய்கிறது? உள்ளுக்குள்ளே ஒரு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தொடங்கினாங்க பாருங்க. அது பண்ணி நடந்த இவ்வளோ பிரச்சனை நடந்து முடிஞ்சு ஜெயிலில் இருந்து விடுதலையாகி அந்த கூட்டத்தார் கூட அவங்க சேர்ந்த பொழுது கதையை அவங்க கூட சொல்லிட்டு அவனை எல்லாருமே நைட்டோடு நைட்டு தேவன்ட்ட நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லி கர்த்தரை துதிச்சு புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டான். எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க. மொத்த அரசாங்கமும் எப்படி வந்திருக்கு பாருங்க. ஜனாதிபதி, பிரதமர், முக்கியமான ஆட்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய புலிப்படையெல்லாம் வந்திருக்குது. பிடிச்சி உள்ள வச்சு நல்லா பயங்காட்டி அடிச்சு விட்டு வெளியே விட்டாச்சு. மறுபடி போய் செபிக்கிறான், துதிக்கிறான், பாடுறான். எப்படி ஜெபிச்சான் பாருங்க. இதுக்கு 4 இருக்கும். ஆண்டவரே, தாவீது சொல்லியிருக்கிறான், புறஜாதிகளை எந்திரிச்சு கொந்தளிச்சு வீணான காரியத்தை சிந்திப்பானே. இங்க பாரு ஆண்டவரே, நன்மை செஞ்சதுக்கு தீமை வந்திருக்குது. ஏரோதும் பொந்து பிலாத்தும் புறஜாதிகளும் இஸ்ரவேல் ஜனங்களும் அதிகாரிகளும் எங்களுக்கு விரோதமா வந்திருக்கிறாங்க. நாங்க நாளைக்கு உங்களோட வார்த்தை தைரியமா சொல்லணும். நாளைக்கு நாங்க அற்புதங்கள் செய்யணும். அதனால எங்களை வழி திறக்கணும், இல்லை நாங்க வெளியே போக முடியாது அப்படின்னு கூட்டத்தார் ஜெபிக்கும் போது தனியா தான் நடக்கும். இவங்க எல்லா கூட்டத்தாரும் கிடையாது. அவங்க கூட்டத்துக்குள்ள ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த நெருக்கத்துல சோதனையில தேவனை தூசிக்கிறதுக்கு பதிலாட்டு தேவனை ஆராதிச்சதுனால
தேவனுடைய ஆவியானவர் அங்க பலமா வந்து இறங்கினார். வேதம் சொல்லுது அவங்க எல்லாம் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டாங்கன்றது. அங்க பூமி அதிர்ந்தது இருக்குது. எப்படி கொண்டு வராங்க பாருங்க பரிசுத்தாவிய. நம்ம மூஞ்செல்லாம் பார்க்குறோம், கொஞ்சம் பேர் இருக்குது, கொஞ்சம் பண பிரச்சனை, கொஞ்சம் பிள்ளைங்கள் பிரச்சனை, போன இடத்துல பிரச்சனை, போனதுனால வீட்டுக்குள்ள பிரச்சனை, மூஞ்செல்லாம் பார்த்தா அப்படி சேடாட்டு சோகமடிச்ச எதுக்கு தேவையில்லாமல் இருக்குது, அப்படியே சோர்ந்து போயிடும். ஜெபம் இல்லை, துதி வரமாட்டேங்குது, பாடல் வரமாட்டேங்குது, பிரச்சனையை பார்த்து அமிழ்ந்து போறோம். தெரியாம தான் போனோமோ, இன்னைக்கு ஆராதனைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போகலாம், இல்லைன்னா பிரசங்க நேரத்துக்கு போகலாம், எல்லாம் ஃபீல் எல்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் தூசணை, தேவனை தூசிக்கிறதா இது. ஒரு ஒரு இமை பொழுத கூட நீங்க கரெக்டா பண்ணாலும் கூட தேவனை மதிக்கலன்னு தான் அர்த்தம். தேவனை மதிக்க தூசிக்கிறது தான் தேவனை மதிக்கலன்னு அர்த்தம். மதிக்காதவன் தான் தூசிக்கிறான், மதிப்பு கொடுக்காதவன் தான் அவரை புறம் கூடுறான். ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து இருக்கிறவன் தேவனை மதிக்கிறான், தூசிக்கல. பின்னாடி வர்றவன் கர்த்தரை தூசிக்கிறான். எல்லாம் சமட்டு மேனிக்கு எல்லா குப்பையும் உள்ள கொண்டு வச்சுட்டு பிரச்சனையில மாட்டிட்டோம். பிரச்சனையே செய்யாம பயங்கர சோதனைக்குள்ள மாட்டிட்டு சொல்றான், ஆவியானவர் போடணும், இது நல்ல நேரம். இந்த சோதனையில ஜெபிக்கும் போதுதான் ஆவியானவர் என்னை அனல் மூட்டி எழுப்பி எனக்கு விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஆனந்தத்தை தருவார்னு விசுவாசித்து தேவனை தூசிக்காமல் பாடி துதித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பெந்து பிளாத்து பயப்படும்படிக்காய், அதிகாரிகள் பயப்படும்படிக்காய், ரோமர்கள் பயப்படும்படிக்காய், புறஜாதிகள் பயந்து போகும்படிக்காய், இஸ்ரவேலர்கள் பிரமிச்சு நிற்கும்படிக்காய் பரிசுத்த ஆவியானவரை பலமாய் தேவன் உங்களுக்குள்ளாக அனுப்புனார். எப்படி வருது பாருங்க. அதான் சொல்றார், கர்த்தருடைய நாமத்தை வினில வழங்காதிருப்பாயாக. எல்லா சூழ்நிலை கர்த்தரை துதிக்கும் ஆராதிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், மனரமியமாய் இருப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாத போது மனரமியாவும் இருக்கும் போது தேவனுக்கு கொடுக்கவும் தேவனை புகழும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் அந்த கிரியைகளை பார்த்து இயேசு உங்களுக்கு பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணி பிதாவானவர் அந்த ஆவியானவரை உங்களுக்குள்ள என்றென்றைக்கு இருக்கும்படிக்காய் செய்து விடுகிறார். ஆமென். நிறைய பேர் சபைக்கெல்லாம் போயிருக்காங்க பாருங்க. ஆவியானவர் வரணும், வெள்ளைக்கு மாறணும், ஆவியானவர் நகை கலட்டணும், ஆவியானவர் அப்படி இருக்கணும், ஆவியானவர் இப்படி இருக்கணும், எல்லாம் மாம்சத்தை பற்றியே பேசுவாங்க. நீங்க கரெக்டாக முக்காடை போட்டிருக்கணும், நீங்க வந்து புருவத்தை அப்படி வளைச்சிருக்க கூடாது, நீங்க லிப்ஸ்டிக் இப்படி வளைச்சிருக்க கூடாது, எங்க மாமாலாம் சொல்லிட்டாரு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், தண்ணியை இப்படி தான் குடிக்கணும், கை கழுவிட்டு தான் தின்னணும், அப்படித்தான் சாப்பிடணும், சட்டியில போட்டு சாப்பிடக்கூடாது, தட்டில் போட்டு தான் சாப்பிடணும், எல்லா மாம்சத்துக்குரிய காரியத்தை வச்சிருக்கிறாங்க. ஆனா ஆவியானவர் கிடையாது. அது நல்லா தெரியும், ஆவியானவர் கிடையாது. ஏன் ஆவியானவர் கிடையாது? ஆவியானவர் புறம்பான அலங்காரத்தை அலங்கரிக்கிறதுனாலையும் அதை அலங்கரிக்காம விடுறதுனாலே ஆவியானவர் வர்றது கிடையாது. உள்ளான இருதயத்தில் விருத்த சேதனம் யார் படுறாங்களோ அவங்களை ஆவியானவர் அலங்கரிக்கிறார். உள்ளுக்குள்ள, ஹார்ட்டுக்குள்ள. ஒரு மனுஷனை பார்த்தா ஒவ்வொருத்தர் வந்து என்கிட்ட சொல்றான் பாருங்க, இப்போ பாஸ்டர் சரியில்லை, உடனே நீங்க அந்த கோணத்துக்கு மாறிடுவீங்க. ஆமா அவர் சரி கிடையாது அப்படி மாறிடுவீங்க. அப்படி ஹார்ட் இல்லை, ஆள் இல்லை, உங்களுக்கு ஆவியானவர் இல்லை. அது அப்படி அந்த அக்கா எனக்கு பிடிக்க மாட்டாங்க பார்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே ஆம் அவ வர சரியில்லை. இதெல்லாம் வந்து ஆவியானவர் இல்லைங்கிறதுக்கு பப்ளிக் அடையாளம். ஆமேன். லிப்ஸ்டிக் போடுங்க, போடாம போங்க. லிப்ஸ்டிக் என்னதுன்னு பிறக்கும் போதே உதட்டில் சாயம் பூசி சாவு வரைக்கும் அரிக்கும் போது போட்டுக்கிட்டு முன்னு வருவீங்க. நீங்க இங்க வந்து அல்லேலூயான்னு பாடும்போது போயிடும். அவ்வளவுதான் லிப்ஸ்டிக் டைம். இதை போய் பெரிய ஆவிக்குரிய தியாகத்தை மாதிரி சொல்றாங்க நிறைய பேர். வெள்ளை சட்டை போடுறது ஒரு தியாகம், நகை கலத்துற ஒரு தியாகமா? இதெல்லாம் தியாகம் கிடையாது. உள்ளுக்கு இருக்கிற கெட்ட வார்த்தையை மேல விட்டுப்பாரு, அது தியாகம். அதை விட முடியுமான்னு பாரு. ஆவிக்குரிய சொல்றேன், அடுத்தவங்களுக்கு கெடுக்கவும் அடுத்தவங்களுக்கு நன்மை செய்ய முடியாம தவிக்கிறமே, ஒரு இஞ்சி அதுல நவள முடியாம இருக்குது, அதை செஞ்சு பாருங்க. அவன் தான் ஆவிக்குரியவன். முடிய வெள்ளையா இருந்தா என்ன, கருப்பா இருந்தா என்ன, குண்டா இருந்தா என்ன, ஒல்லியா இருந்தா என்னமா போட்டுட்டு போங்க. நீங்க ஹார்ட் இருக்குது, அதை உங்களால் சரி பண்ண முடியாமல் இருக்குது, அதை சரி பண்ணுங்கன்றார். கொஞ்சம் அதுக்கு பிரயாசப்படுங்க. அவர் வீடு வச்சுட்டாரு, அவன் களவண்டு தான் வச்சிருப்பான், நம்மளுக்குள்ள தேத்திக்கிட்டு. அவர் கார் வாங்கியிருக்கிறாரு, அவர் போட்டு வாங்கியிருக்கிறாரு, அவர் 50 லட்சம் ரூபாய்க்கு. அது எல்லாம் பொல்லாப்பு, பாவ பணம். இந்த ஹார்ட்டை விட்டுறணும். அடுத்தவனை பற்றி எனக்கு சம்பந்தம் இல்லை. தேவன் சம்பந்தப்படுத்தி பேசுனது உங்களுடைய ஹார்ட்டை பத்தி தான் பேச. உன் ஹார்ட்டை நீ சரியாக்கு, வெற்றி வாய்ப்பை தட்டி விடலாம். உன் ஹார்ட்டை பாருன்றார். அடுத்தவங்க ஹார்ட்டை பார்த்து என்ன பிரயோஜனம் ஆகிக்குது? அடுத்தவங்க மாம்சத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? உன் ஹார்ட்டை பாரு. எப்பவுமே பார்க்க வேண்டிய ஆண்டு சொன்னாரு, உன் கண்ணை பாரு, உன் கண்ணை பாருன்றார். அங்க பெரிய கட்டையெல்லாம் இருக்குது. அந்த கட்டையில நாளை பிடிச்சி வெளியே இழுத்து போட முடியுமான்னு பாரு, நாளை கொல்ல முடியுமான்னு பாரு. அடுத்தவங்க சரியா இருப்பாங்க இல்லையான்னு கேட்காத. அடுத்தவங்க எல்லாருமே சரி கிடையாது. ஏன் ஆவிக்குரிய சபைக்கு போய் நம்ம 40 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் போறவங்களே நம்ம சரியில்லையே. இப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய சபையில புதுசா வர்றதும் ஆவிக்குரிய சபைக்கு வராதது எப்படி நல்லா இருக்கும்? அவங்கள போய் கூட கூடாது. அவன் அப்படிதான் இருப்பான். நம்மளை சரி பண்ணுவோம். நாம் சரியா இருந்தால் நமக்கு எல்லாம் சரியா நடக்கும். ஆமென். இன்னொரு விஷயம் சொல்றேன்.
சாலமோன் விஷயத்தை சொல்றேன். இது கொஞ்சம் பேர் இந்த சத்தியத்தை கொண்டு வரல, அதனால பேசுறேன். சாலமோன் 2 நாளாகுமா 5:15 இல்லையா, கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டி, அது மகாபெரிய ஆலயத்தை கட்டி, பொண்ணு வெள்ளி தங்கம் வைடூரியங்களை வச்சு அழகான ஒரு ஆலயத்தை கட்டிட்டான். ஆலயத்தை கட்டிட்டு கர்த்தர் நல்லவர்னு பாடி துதிக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டிய உள்ள கொண்டு போய் மகா பரிசுரத்தில் வந்து வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு வைக்கும் போதும் பாடுறாங்க, வரும்போதும் பாடுறாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நல்லா பாடுறாங்க, நல்லா துதிக்கிறாங்க. அப்போ இதை ஒரு அண்ணன் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்லும்போது சொல்றாரு, பாஸ்டர் ஆலயம் இல்லாதவங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினா நல்லவர் தான் சொல்லுவாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டினா அன்னைக்கு பாடல் துதியாக தான் நடக்கும். அவர் உதாரணத்துக்கு சொல்றாரு. நான் சொன்னேன், உதாரணம் சொன்னேன், வீடு இல்லாதவங்க நீங்க ஒரு வீட்டை கட்டிங்கன்னா அன்னைக்கு பாடுவீங்க, நீங்க பாடுவீங்க, உண்மைதான், உங்களுக்கு கிடைச்சிட்டு. ஆனா உங்க பக்கத்து வீட்டுக்காரனும் அது வேற ஒரு மொழியில பாடுவான். நாசமா போட்டிருந்த வீடு பாடுவானா இல்லையா? பாடுவான். நம்ம வீடு தான் நல்லா இருந்துச்சு, நம்மளோட பெருசா கட்டி வச்சிருக்கிறா. எல்லாரோட உள்ள பாடுங்க. நீங்க கூப்பிடுறீங்க, வந்து சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போங்கன்னு வருவாங்க, வாழ்த்த மாட்டாங்க, உங்களை தூசிட்டு தான் போவாங்க உள்ளத்துல. ஏன்னா மனுஷனை பத்தி எனக்கு தெரியும். யாரா இருந்தா அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், மணியமாயினவியா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரியா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள கேட தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் தான் பண்ணுவாங்க. என் சித்தி வீட்டுல நடந்தாலும் என் மாமி வீட்டுல நடந்தாலும் நான் தின்னுக்கிட்டு அவங்கள சபிச்சு தான் வருவேன். ஏன்னா ஹார்ட்டுக்குள்ள பேய் இருக்குது, இச்சை இருக்குது, பேய் இருக்குது. இது யாருமே நல்ல மாதிரி பேசாது, அது தூசிச்சு தான் பேசும். அப்போதான் அவருக்கு புரியுது, உண்மைதான். என்ன கல்யாண வீட்டுல மட்டும் தான் பாட்டு போடுறாங்க, ஆனா மற்றவங்களும் தூசிக்க தான் செய்யறாங்க. உண்மைதான். சாலமோன் ஆலயம் கட்டின போது அவன் பாட்டை போட்டான், ஆனா அவனை சுற்றி இருந்த புறஜாதிகள் எல்லாரும் ஏகமாய் கொந்தளிச்சு வீணான சிந்தனை கொண்டார்களாம். அவனுக்கு தெரியும், சாலமோனுக்கு இந்த ஆலயம் கட்டுறதுனால இந்த ஆலயத்தை கொள்ளையிடுவதற்கும், இந்த ஆலயத்தை எல்லாம் நாம் தேவனிடத்துல துதிகளும் பலிகளும் செலுத்தும் போது இந்த ஆலயத்துல தங்கியிருக்கிற தெய்வம் நம்மளுக்கு நன்மைகளை செய்யும் போது புறஜாதிகளும் சத்துருக்களும் ஏகமா கொந்தளிப்பார்கள் என்று சாலமோனுக்கு சாலமுடைய அப்பையும் போதிச்சு வச்சிருக்கிறான். சொல்றார், நீ ஆலயத்தை கட்டுறது முக்கியம் கிடையாது, நீ ஆலயத்தை கட்டி நீ கர்த்தர்னு ஆராதிக்கும் போது உன் சத்துருக்கள் எல்லாரும் உன்னையும் உன் தேவத்தையும் உன் ஆலயம் கெட்டு போகும்படிக்க சபிப்பார்கள், கொந்தளிப்பார்கள், ஏகமாய் எழும்புவார்கள். மொத்த இஸ்ரவேலை கவர்த்தி போடுவதற்கு மொத்த உலகம் உன்னை சுற்றி உலகமும் கிளம்பும். அப்படி கிளம்பும் போது அதனுடைய ஆக்கினையில் நீ அந்த சோதனையில் கர்த்தரை நீ துதிக்க கத்துக்கொள்ள வேண்டும்ன்றார். அதனாலதான் கர்த்தர் நல்லவர் நல்லவர் ஏன் போடுறாருன்னு, இனி புறஜாதிகள் ஏகமா கொந்தளித்து வந்தாலும் கர்த்தர் எனக்கு என்றைக்கும் நல்லவர் என்பதை முன்கூட்டியே அந்த ஆலயத்தில் காமிக்கிறான். அப்படி காமிக்கும் போதுதான் ஆசாரியர்கள் உள்ள வந்து உடன்படிக்கை பெட்டியை உள்ள வச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு கார்மேகம் வந்து மூண்டது. அப்போ ஒரு வியாக்கியானத்துல சொல்றாரு, கார்மேகத்துல கர்த்தர் இருப்பார் இருக்காரு, ஆவியார் இருப்பார் இருக்கிறாரு. கர்த்தர் தன்னுடைய ஆவினாலே கார்மேகத்தின் மூலமாய் வந்து இந்த ஆலயத்தை அலங்கரிக்கிறார், ஆவினால் நிரப்புகிறார். ஆசாரிகள் நிக்க கூடாமல் போயிட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் பெரிய மகிமையை கண்டார் இருக்குது. அது எந்த நிலைமையில துதிச்சான் பாருங்க. அங்க இஸ்ரவேல் ஒரு நாள் கூட தங்க முடியாது, ஒரு ஆலயத்தை கட்டிட்டு ஒரு நாள் கூட உங்களுக்கு ஆராதிக்க முடியாது. எல்லா நிலைமையிலும் பிசாசு அவங்கள பிடிச்சி சிதைக்கு தெரிஞ்ச பின்னாடி கூட அவன் கர்த்தரை ஆராதிச்சான். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க ஒரு போட்டு வாங்குறீங்க, நீங்க ஒரு நிலத்தை வாங்குறீங்க, நீங்க பாட்டு போடலாம், நீங்க கச்சேரி போடலாம். ஆனா உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை நெருக்கும் போது அந்த நெருக்கத்துல நீங்கள் ஒரு காலமும் விழுந்து போக கூடாமல் இருக்க வேண்டும். நீ என்ன பண்ணினாலும் எது பண்ணினாலும் உங்களை இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு நல்ல காரியம் நடந்திருக்குது, எனக்கு நல்லா இருக்குது, அவங்களுடைய நன்மையில நான் சந்தோஷப்படுறேன் என்ன சொன்னாலும் அது தவறான ஹார்ட், தவறான சொல். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் யாராயிருந்தாலும் நீங்கள் எது பண்ணினாலும் அவர்கள் உங்களை தூசிப்பார்கள், உங்களுக்கு வம்பு இழுப்பார்கள், உங்களை இழுத்து விடுவார்கள். அந்த சூழ்நிலையில உங்கள் சத்துருக்கள் உங்களிடத்துல இப்படி வரும்பொழுது எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நீங்கள் துதிக்கும்படிக்கான ஒரு மனப்போக்கு, ஒரு இருதயம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் அந்த இடத்துல தேவன் வந்து வாசம் பண்ணுவார். அந்த மனுஷனுக்குள்ளாய் தேவன் வந்து வாசம் பண்ணுவார். ஆமென். ஈஸியா வராது. அதான் நான் இப்ப சொல்லுவேன், வெறும் பாடுறதுனால வராது, வெறும் துதிக்கிறதுனால வராது. நான் நிறைய பேர்ட்ட ஆவியானவர் கிடையாது. நான் சொல்லுவேன், இந்த ஆவியானவர் வந்துட்டார், ஆவியானவர் வந்துட்டு பொய்களை நம்ப பண்றாங்க. எதுக்கு சொல்றோம்னா, ஆவியானவர் என்பது இந்த உலகத்தின் பெரிய தெய்வம். புரியுதா உங்களுக்கு? ஆவியார் வந்துட்டார், நிறைய சொல்ல போனா சொல்லிடுவாங்க, ஆவியார் வந்துட்டாரு, ஆவியார் வந்துட்டார், ஆவியார் நிரப்புற. ஆவியார் என்பது இந்த உலகத்தை சிருஷ்டித்த தெய்வம். அவர் ஒரு மனுஷன், அவர்
ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்ச போது அவங்கள விட்டுட்டு மனுஷன் ஏறி போக முடியாமல், பிசாசு ஏறி போக முடியாத இடத்துக்கு ஓடி போய் வாசம் பண்ணார். அவ்வளவு பெரிய பரிசுத்த தெய்வம் ஒரு மனுஷன் ஆராதிக்கும் போது பாடும்போது மகா பரிசுத்தத்தை விரும்புகிற தெய்வம் ஒரு மனுஷன் பாடினாலோ ஆடினாலோ அவருக்குள்ளாக வந்து இருக்க வேண்டும் என்று ஊழியக்காரங்களோ அவனோ விரும்புவது தவறு. அவர் பரிசுத்தத்தை காணாத சுத்தமுள்ள தேவன். என்றைக்கு ஒரு மனுஷன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறானோ, என்றைக்கு மற்றொரு வீடு வாங்கும்போது சரி அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு உணர்வை எடுக்கிறானோ, மற்றவருடைய எந்த பலவீனத்திலையும் எந்த பெருசிலையும் சிறுசிலையும் தன்னை, சில பேர்லாம் இருக்கிறாங்க பாரு, ஒரு ஆள் செத்துட்டா அவன் செத்துறான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன் அவனுக்கு கிட்டில நோய் அப்படிம்பாங்க. அடுத்தாலும் சொல்லும் அவனுக்கு கிட்டில மட்டும் நோய் கிடையாது, ஹார்ட்டும் போயிச்சான் அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு சொல்லுவாங்க அல்சர்ல கேன்சர்ல முன்னாடியே ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க, அவனை கெட்டுட்டான் அப்படியா தூசிக்கணும். ஆனால் நம்ம ஹார்ட் அதில் சந்தோஷப்படும். ஒருத்தர் நல்லா வந்துட்டான் பாருங்க, அந்த அவன் சந்தோஷப்படுறது நம்ம சந்தோஷப்படுவோம். களாவண்ட போனோம் எங்கெல்லாம் போனாலோ எங்கெல்லாம் வந்தாலோ அப்படி பேசுவோம் பாரு. இதுதான் உங்களுக்கு ஆவியானவர் பெற்று தராமல் இருக்குது. அதான் கற்பனை எழுதி வச்சுட்டார். யார்? கர்த்தரே அல்ல, கர்த்தரை தான் தூசிக்க கூடாது இருக்குது. நீங்கள் மற்றவர்களை தூசிப்பதே கர்த்தரை தூசிப்பதுக்கு சமந்தான். ஏன்னா நீங்க கர்த்தருடைய கற்றலை மீறும் போது கர்த்தரை அவமானப்படுத்துறீர்கள். ஆமென். நம்ம ஆவியானவர் வேணும் அப்படின்றவங்க இந்த சத்தியத்துக்குள்ள போயிருங்க. யார் வாங்கினா என்ன, வித்தா நமக்கு என்ன, யாரும் வாங்கட்டும், அவங்க பிரயாசம் அப்படி பேசிட்டு போவேன் இல்லையா. ஆனா எனக்கு ஒண்ணு கிடைக்காதனால பக்கத்து ஊழியக்காரனுக்கு ஒரு 1000 பேர் போறாங்க, பக்கத்து ஊழியக்காரன் ஏதோ ஒன்று பண்றதுக்கு நான் வந்து அவனை தூசிக்க முடியாது. ஒருத்தர் நல்லா இருக்கிறலாம் தூசிக்க முடியாது, கெட்டு போனாலும் தூசிக்க முடியாது. ஏன் வேலை என்னது, எனக்கு அதுதான் பார்க்கணும். ஒரு நாளைக்கு இப்படி பார்ப்பார் கடவுள். எல்லா நாளும் நம்மகிட்ட வந்து கொக்கரிச்சிட்டு கிடக்கிறான்னு, யாரை பற்றி பேசுறது கிடையாது, கொக்கரிச்சிட்டு கிடக்கிறான்னு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு இருதயம் தாங்க போத்துன்னு ஆவி வச்சுருவார், அடுத்த ஆவி. அப்போ இப்படி வீசும்போது ஃபேன் மட்டும் இல்லை, கீழே இருக்கிற சேரோட ஆட்கள் பின்னாடியே படுத்து கிடக்கும். அதை எதிர்நோக்கிட்டு இருக்கிறான். அடுத்து தீர்க்க தரிசனத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணணும் அதே ட்ரையை தான் அடுத்த வாரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். 9 வாரத்தில் அடுத்த வாரத்துக்கு போகிறேன் நான். அது வரும். நான் சொல்லுவேன், உங்களுடைய எண்ணங்கள் என்றைக்கு தேவனை தூசிக்காமலும் மற்றவர்களை புறங்கூறாமலும் மற்றவர்களை எண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய இருதயம் ஃப்ரீயாக இருக்குது, பிளெயினாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயம் கடவுளோட ஒன்று வச்சிடுறாரு. ஆமென்.